என்ன திமிரா உனக்கு? நான் பாட்டுக்கு வாக்கிங் வந்துட்டு இருக்கேன். வழிய மறிச்சு இப்படி உத்து உத்து பாரு. என்னடா அர்த்தம்? ஆஹா. ஓ, எனக்கு புரிஞ்சு, நல்லா புரிஞ்சு. நீ என் மேல ஏதோ பழிய போட பாக்குற, அதானே? ஒருவேளை இளமதி விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பானோ? ஐயோ, இங்க பாரு பரமா, நீ எதுக்காக இப்படி வந்து நிக்கிறேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு. இந்த பரமனை சும்மா விடக்கூடாது. அவன் நமக்கே ஆப்பு வச்சிருவான் போல இருக்கே. ஏய் ரிஷி, என்னடா பரமன் திரும்ப திரும்ப அவனோட வேலையை காமிக்கிறான். அவன் அப்பவே கொண்டு புதைச்சிருக்கணும். மிஸ் பண்ணி என்னடா ஆச்சு? கல்யாண வேலை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து வெறுப்பு வச்சுக்கிட்டே இருக்கு. அவனை இளமதி வீட்டுல இருந்து கிளப்பணும்னு பிளான் அது சொதப்பி, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ற விஷயத்திலயும் தலையிட்டு இப்ப என்னடா பத்திரிக்கை கொடுக்க போற சாக்குல அவன் இளமதி கூட பழகிறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உனக்கு ஈக்குவலா பேசிட்டு இருக்க, விட்டு தள்ளுறா. இல்லடா, பரம முகத்தை பார்க்கும்போது எனக்கு டவுட். இளமதி வாழ்க்கைக்கும் சேர்த்துதான் குழி தோன்ற. அதுக்காக தாண்டி இப்படி பாஞ்சு பாஞ்சு வேலை செய்யற. நீ கொஞ்சம் அமைதி. அடடடே, மாப்பிள்ள சார், வாங்க வாங்க. ஜம்முன்னு வந்துட்டீங்களே. வணக்கம்மா. வணக்கம் ஆண்டி. உட்காருங்க. இருங்க வந்துடுறேன். சரி, என் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. பித்து பிடிச்ச மாதிரி இங்க உட்காந்துருக்கீங்க. கோவத்துல வச்சுட்டு வந்தவங்க கிட்ட சந்தோஷமா 4 வார்த்தை பேசி. இங்க பாரு, இளமதி அடகோழி மறுபடியும் அப்படியே வருது. இளமதினு அடகோழியா இருந்துட்டு போட்ட கோழி. எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். எப்போ இப்படி ஒரு விருப்பம் அவன் மேல ஆரம்பிச்சதுங்கிறது எனக்கே சொல்ல தெரியல. இவர் என்ன சொன்னாலும் உனக்காக நான் செய்வேன். மேல எனக்கு